ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே சிந்து இருந்துட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்கட்டு சிவா ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் நான் இங்கே இருக்கேன் அப்படின்றாங்க. ஏன் சிந்து இப்படி பண்ண, நீ வீட்டை விட்டு போயிட்டியோன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு, என்ன டாக்டரு வீட்டை விட்டு போயிட்டேன்னு இப்படி கதறி கதறிலாம் அழுகுறேன்றாங்க. பின்ன அழாத போயிருப்பனான்றாங்க. பெரியம்மா உன்னை ஏற்றுக்கிட்டாங்க, பெரியம்மா உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்றாங்க. என்ன டாக்டர் சொல்கிற, ஆமான்றாங்க. டாக்டர் அத்தை என்னை ஏற்றுக்கிட்டது சந்தோஷம் தான், ஆனால் ஸ்வார்த்தியோட லைஃப்பை நினைக்கும் போது கஷ்டமா இருக்குன்றாங்க. என்ன சொல்கிறா அம்மா, ஸ்வார்த்திக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம்லாம் அத்தை பண்ணிட்டாங்க, இப்போ ஸ்வார்த்தி ஏமாந்து போயிடுவாள்ன்றாங்க. ஏன்னா அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், கூட வாழணும்ட்டு எவ்வளோ ஆசைகளோட கனவுகளோடு இருந்தா. ஆனால் இப்போ அவளுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே சுக்குநூறா உடஞ்சி போன மாதிரிலாம் இருக்குன்றாங்க. அவளுடைய லைஃப்பை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கே டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சிந்து, நீ சொல்லும் போதுதான் ஸ்வார்த்தியை பத்தி நான் யோசிக்கிறேன்றாங்க. அவளை பத்தி யோசிக்கவே இல்லைன்றாங்க. பாவம், அவளோட நிலைமை என்ன ஆகுறதுன்றாங்க. சரி, நம்ம ஒண்ணு செஞ்சிடும், அது வரைக்கும் சந்தோஷம். பெரியம்மா கிட்ட ஸ்வார்த்தியை பத்தின விஷயத்த பேசலான்றாங்க. இல்லைன்னா நான் ஸ்வார்த்தி கிட்ட பேசுறேன் டாக்டர்ன்றாங்க. ஏன்னா ஒரு பொண்ணுடைய இதை ஒரு பொண்ணுக்கு தான் தெரியுன்றாங்க. அது இல்லாத ஸ்வார்த்தி நான் சொன்னா புரிஞ்சுப்பா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான்றாங்க. ஸ்வார்த்தியோடைய இடத்துல நான் இருந்தா என்ன பண்ணணும், அதாவது ஸ்வார்த்தி பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதனால நீ இதை பத்தி கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன்றாங்க. ரொம்ப சந்தோஷன்றாங்க. எப்படியோ நம்ம எல்லாம் ஒன்று சேர போறோம்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குன்றாங்க. அப்புறமா சிந்து அப்படின்றாங்க. அத்தைன்றாங்க, என்னை மன்னிச்சிருமா சிந்துன்றாங்க. அத்தை, என்னத்தை நீங்க போய் மன்னிப்பு அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்கன்றாங்க. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. ஏன்னா நீங்க என்னை மன்னிச்சு ஏத்துப்பீங்களா இல்லையான்ட்டு ரொம்ப நாளா நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன மன்னிச்சு ஏத்துக்க போறீங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கத்தான்றாங்க. ஒரு மாதிரியான சந்தோஷம், என்னால இதை தாங்கிக்கவே முடியல அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சிந்து. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.